பரவலாக பேசப்பட்டதில்லை. இப்போ நடிகர் விஜய் வந்து கட்சி தொடர்றதுக்கு பிறகு வந்து நிறைய மாவட்ட செயலாளர் வந்து தொடர்ச்சியாக கட்சியோட வெளியே போயிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு பின்னடைவாக பார்க்குறீங்களா? உங்களோட கருத்து? அப்படிலாம் இல்லை. தம்பி விஜய் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் போயிருக்காங்க. கட்சினா சிலர் வர்றது சேர்றது போகிறது இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். நீங்கள் என் கட்சியில் சில பேர் சேர்றது சில பேர் வெளியேறதுனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லை. இதை விட்டுட்டு வேற ஏதாவது கேள்வி, நல்ல கேள்வியே கேள்வி. மும்மொழி கொள்கையை பொறுத்தவரையில இன்று கூட வந்து இந்தி திணிப்புக்கு எதிராக மாவட்ட தலைநகரில் திமுக சார்பில் போராட்டம் நடந்துட்டு. ஆனால் பெரும்பாலான பகுதிகளில் திமுக நடத்தக்கூடிய பள்ளிகள் வந்து சர்வதேச பள்ளிகளில் மும்மொழி இருக்கு. அதுக்கான விஷயம் நிறைய இருக்கு. ஒரு புறம் இது மாதிரியான விஷயங்களும், ஒரு புறம் போராட்டமாக இது போன்ற விஷயங்களும் மேற்கொள்றது எப்படி சொல்றாங்க? இது போராட்டம் நடத்தல, நாடகம் நடத்துது. நான் 60 ஆண்டுகளாக இந்த நாடகத்தை நடத்திட்டு தான் இருக்கு. நமக்கு உங்களுக்கு இந்தி எதிர்ப்புங்கிறதெல்லாம் வெற்று வார்த்தை. தேர்தல் நேரத்தில் அவங்க நடத்துகிற ஒரு நாடகம், ஒரு வெற்று முழக்கம். உளமாற இந்தி திணிப்பை எதிர்க்கிறவங்களா இருந்தால் எப்பவோ தடுத்து நிறுத்திருக்கலாம். பல ஆண்டுகள் மேல ஆட்சியிலே இருந்தவங்க அவங்க இந்திய ஒன்றிய அரசுல. ரெண்டாவது, இது இன்னைக்கு நேரத்தில் இல்லையே, இந்த காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்கல்ல. இப்போ இந்தி திணிப்புல கட்டாய இந்தியில காங்கிரசின் நிலைப்பாடு என்ன? இவங்க கூட்டணி வச்சிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட. வட இந்திய தொழிலாளர்களுக்கு அவங்க பயிற்சி கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல கம்யூனிஸ்ட் கட்சி, குறிப்பா சிபிஎம். அந்த கட்சி வந்து இந்தியில தான் அவங்களுக்கு வட இந்திய தொழிலாளர்களுக்கு சங்கம் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குது. இந்தியில தான் பேசுது. இதே திமுக சவுகார்பேட்டையில் வந்து பல ஆண்டுகளாக வாழ்றாங்க வட இந்தியர்கள். அவங்க நல்லா தமிழ் பேச வரும். தமிழ்ல பேசி வாக்கு கேட்கலாம்ல, அப்புறம் இந்தியில பேசி வாக்கு கேட்டாங்க. இந்தியில எதுக்கு சோரொட்டி ஓட்டினாங்க? ஈரோடு கிழக்குல கூட இந்தியில சோரொட்டி ஒட்டி கேட்கறாங்க. இது எப்படி இந்தி எதிர்ப்பு? ஒவ்வொரு நேரத்திலையும், தேர்தல் வர நேரத்திலையும் ஒரு நாடகம் போடுறது தான் இது. இப்ப மும்மொழிங்கிறது போது எம்மொழி எங்கங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் எழணும். தெலுங்கருக்கு எழணும், கன்னடருக்கு எழணும், மலையாளிக்கு எழணும், பீகாரிக்கு எழணும், பஞ்சாபியருக்கு எழணும். எம்மொழி படிக்க வாய்ப்பு இல்லாத போது இப்ப இருமொழி கொள்கைங்கிறதே இங்க இவங்க எப்படி வந்துருக்காங்களா? தனியார் பள்ளிகள் எல்லாம் இந்தி இங்கிலீஷ்னு தான் வந்திருக்குது. இங்கிலீஷு இந்தின்னு. தமிழ் எங்க இருக்குது? என் தாய்மொழியே படிக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலை கொண்டு வந்துட்டு, தமிழ் எழுத படிக்க தெரியாத, குறிப்பா பேசவே தெரியல. ஏன்னா நிறைய நம்ம வந்து ஆங்கில சொற்களை கலந்து பேசுவது, ஒரு புதிதாக ஒரு மொழியை உருவாக்கிட்டோம். என் மொழி வந்து தமிழ் வந்து இயற்கையின் மொழி. ஒரு உட்கார்ந்து 4 அறிஞர்கள் உட்கார்ந்து உருவாக்குனது இல்லை. அதனாலதான் இறைவனின் மொழி இயற்கையின் மொழின்னு சொல்றோம். இப்ப அந்த மாதிரி ஒரு மொழியை சிதைத்து அழிய விட்டுட்டாங்க. கண்ணு முன்னாடி சிதைஞ்சு அழிஞ்சிருச்சு. எங்களுக்கு தெரியுது, நாங்க சமஸ்கிருதத்தோடு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசுனதுனால பிறந்து பிரிந்த மொழிகள் தான், பிரிந்து பிறந்த மொழிகள் தான் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உதிரத்தில் பிறந்ததுவேன்னு தமிழ் தாய் வாழ்த்துல பாட்டு இருக்கு. அந்த வரிகளை தூக்கியிருக்காங்க. இப்ப அதுல இப்ப கண்ணு முன்னாடி நாங்க சரி 90 விழுக்காடு ஆங்கிலம் கலந்து பேசுறோம். ஒரு புது மொழியை நாங்க என்ன செய்யறோன்னே தெரியாம உருவாக்கிட்டோம். தமிழ் படிப்பது வந்து பயனற்றது, அது வாழ்க்கைக்கு உதவாது, அது வேலை வாய்ப்பு தராது, அது எதுக்கு? அதான் வீட்டில் தான் எல்லாரும் தான் தமிழ் பேசுறோமே அப்படின்னு ஒரு இதை கொண்டு வந்து ஆங்கிலம் படிக்கிறதா அறிவுன்னு ஒரு பொது புத்தியில் அதை கொண்டு வந்து அதை நிறுவிட்டாங்க. அதனால தமிழ் படிக்க வாய்ப்பு இல்லாமல் போயிட்டது. தாய்மொழி அழிஞ்சிருச்சு. இப்ப இந்த சூழ்நிலை புதிதாக இன்னொரு இந்திய படி மும்மொழி கொள்கையில இந்தின்னு நாங்க சொல்லலையேங்கிறாங்க. ஆனா பேசுகிற தலைவர்கள்லாம் கும்மிடி பூண்டிய தான்னா இந்தி இல்லாம எப்படி நீங்க தேநீர் கூட குடிக்க முடியாது, ஒரு கழிவறை கூட போக முடியாது, பானிபூரி கூட திங்க முடியாது. அப்படி எதுக்கு அந்த பானிபூரியை நான் திங்கணும்?